பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆறுதல் இல்லாமல், தேர்தல் இல்லாமல் அங்கும் இங்குமாய் அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு எங்கு ஆறுதல் கிடைக்கும்? நான் சமாதானத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறேனே. என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்காக ஓடோடி கொண்டிருக்கிறேனே. என் இருதயத்திற்கு ஆறுதல் கொடுக்கிறவர் யார் என்று தெய்வ சமூகத்தில் அழுது விழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய தெய்வம் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 51ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஆறுதல் செய்யக்கூடிய தெய்வம் என்று உங்கள் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் பிரச்சனைகளோடு, பாடுகளோடு, வியாகுலத்தோடு, வேதனையோடு, கவலையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு யார் ஆறுதலான வார்த்தை சொல்லுவார்கள்? என் உடைக்கப்பட்ட உள்ளத்திற்கு யார் ஆறுதல் தருவார்கள்? என் புருஷன் எனக்கு ஆறுதல் தரவில்லை, என் பிள்ளைகள் எனக்கு ஆறுதல் தரவில்லை, என் குடும்பத்தார் எனக்கு ஆறுதல் தரவில்லை, என் நட்புகள் எனக்கு ஆறுதல் தரவில்லை. ஆனால் நான் உடைக்கப்பட்டு காண கிடக்கிறேனே. என்னுடைய இருதயத்துக்கு காயம் கட்டுகிறவர் யார்? என்னுடைய இருதயத்துக்கு மருந்து போடுகிறவர் யார் என்று பல கேள்விகளோடு தெய்வ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் தரக்கூடாத காரியத்தை தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். மனுஷனால் ஆறுதல் தர முடியாது. மனிதனால் உங்கள் கவலைகளுக்கு, உங்கள் பாரங்களுக்கு, உங்கள் வியாகுலங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியாது. ஆனால் உன்னை சிருஷ்டித்தவரும், உன்னை படைத்தவரும், உன்னை உருவாக்கினவரும், உனக்கு ஜீவ சுவாசத்தை தந்தவருமாகிய தெய்வம் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற கர்த்தர். என்னை நீ இறுக்கமாய் பிடித்து கொள்வாயேயானால், என்னுடைய சமூகத்தில் அமர்ந்து கொடுப்பாயேயானால், உனக்குண்டான நன்மைகள், உனக்குண்டான தேவைகள் எல்லாவற்றையும் நான் செய்து தருவதற்கு சித்தமுள்ள தகப்பனாய் இன்றைக்கும் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். மரியாள் தேவனுடைய பாதப்படியில் அமர்ந்து கொடுத்தாள். பெத்தானியா ஊருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது வந்தாலும் லாசருவினுடைய வீட்டிற்குள் போய் அங்கு போதகம் போதித்து அந்த குடும்பத்துக்கு நல்வார்த்தைகளை சொல்லி கடந்து விட்டு போகிற தெய்வம் லாசருவின் குடும்பத்தாரோடு அன்பாய், அரவணைப்பாய், பாசமாய், ஒரு நண்பனாய், தோழனாய், தகப்பனாய் அந்த குடும்பத்தில் அன்பு காட்டியவர்தான் இயேசு கிறிஸ்து. ஒரு நாள் லாசரு மரணத்துக்கு ஏதுவாய் ஒரு வியாதி அவனுடைய சரீரத்தில் வந்தது. தான் நேசித்த இயேசுவை அழைப்பதற்காக ஆட்களை அனுப்புகிறார்கள். இயேசுவினிடத்தில் வந்த வேலையாட்களும், லாசரு மரணப்படுக்கையில் இருக்கிறான், அவனுக்கு வியாதி வந்திருக்கிறது என்று கூறிய பிற்பாடும் இயேசு இருந்த இடத்திலேயே 2 நாட்கள் தங்கிவிட்டார். நாட்கள் கடந்தது. 4 நாட்களுக்கு பிறகு இயேசு பெத்தானியா ஊருக்கு வந்தார். அவர் வந்ததை அறிந்ததும் மார்த்தாளும் மரியாளும் தேவ சமூகத்தில் போய் நின்றார்கள். ஆண்டவரே, நீர் இங்கு இருந்திருப்பீரேயானால் என் சகோதரன்
மரித்திருக்க மாட்டான், அவன் பிழைத்திருப்பான் என்று அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். இதை பார்த்த தெய்வம் ஆவியில் கலங்கி இயேசு கண்ணீர் விட்டார். தம்முடைய ஜனத்திற்காக அவர் கண்ணீர் விட்டார். லாசரு மரித்த பிற்பாடு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு அநேக ஜனங்கள் இருந்தாலும் அவர்களுடைய இருதயம் தேற்றப்படவில்லை, அவர்களுடைய காயம் ஆற்றப்படவில்லை, அவர்களுடைய கண்ணீருக்கு மருந்து கிடைக்கவில்லை. ஆனால் தெய்வம் பெத்தானியா ஊருக்கு வந்திருக்கிறார் என்பதை அறிந்ததும் அவரிடத்தில் எனக்கு ஆறுதல் கிடைக்கும், என் குடும்பத்தில் அவர் எனக்கு ஆறுதலான வார்த்தையை சொன்ன தெய்வம் இன்றைக்கு என்னை தேடி வந்திருக்கிறார் என்பதை அறிந்து ஓடோடி சென்ற மரியாளும் மார்த்தாளும் தேவ சமூகத்தில் இருந்து கண்ணீர் வடித்த போது அவர்களுக்காக கண்ணீர் சிந்திய தெய்வம் அடுத்த நிமிடத்தில் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து காண்பித்தார். மகளே, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று கேட்டு கல்லறையை பார்த்து லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்ட உடனே லாசரு வெளியே வந்தது போல ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆறுதல் கொடுக்கக்கூடிய தெய்வம் உன் குடும்பத்துக்குள் வெறுமையாக்கப்பட்டு உலர்த்தப்பட்டு நாற்றம் எடுக்கக்கூடிய அனுபவங்கள் உன் குடும்பத்தில் கிடக்குமே, ஆனால் எனக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு யாருமே இல்லையே, நான் வெறுமையாக்கப்பட்டது போல் கிடக்கிறேனே, இந்த வியாதி என்னோடு கூட இருக்கிறது, இந்த கடன் பாரம் என்னோடு கூட இருக்கிறது, இந்த பொருளாதார நிலையில் ஒரு மாற்றம் எனக்குள் வராதா, என் புருஷனார் ஒரு மாற்றம் அடைய மாட்டாரா, கோபத்தின் ஆவிகள் அவரை விட்டு போகாதா, மதுபானத்தின் கிரியை, விபச்சாரத்தின் கிரியை, வேசித்தனத்தின் ஆவிகள் இவைகள் என் குடும்பத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறதே, இவைகள் என் குடும்பத்தை விட்டு மாறாதா என்று பல வியாகுலத்தோடு கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஆறுதல் செய்யக்கூடிய தகப்பன் உங்கள் மத்தியில் வார்த்தையாய் உரைத்து கொண்டிருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நான் உனக்கு ஆறுதல் செய்யக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. செத்து 4 நாளாயிற்றே, நாற்றம் எடுக்குமே என்று சொன்ன இடத்துல ஜீவனோடு ஒரு மனிதனை வெளியே கொண்டு வந்தாரேயானால் இன்றைக்கு உன் குடும்பத்துக்குள் செத்து கிடக்கக்கூடிய அவயங்கள் உயிர் பெறப் போகிறது. எந்த அவயங்கள் செயல்படாது, எந்த அவயங்கள் இது இயங்காது என்று மருத்துவர்கள் சொன்னார்களோ அதே அவயங்கள் உன் சரீரத்தில் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது புது சிருஷ்டியை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. பேங்க்ரியாஸ் செயல்பட ஆரம்பிக்கிறது. உங்களுடைய சுகர் ப்ராப்ளங்கள் மாற்றப்படுகிறது. நீங்கள் அநேக நாட்களாய் மருந்தெடுத்து இது எதற்காக நான் மருந்தெடுக்கிறேன் என்று தெரியாமலேயே மருந்தெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அநேக குடும்பங்கள் இருக்கிறார்கள். இந்த சுகர் பிரச்சனையினால் அநேகர் வியாகுலத்தோடு பாடுகளோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இனி நான் சாகும் வரைக்கும் இந்த சுகரோடு தான் இருக்கணுமா, இந்த தைராய்டு பிரச்சனையோடு தான் இருக்கணுமா, இந்த பிரஷரோடு தான் நான் இருக்கணுமா, என் வியாகுலம் மாறாதா என்று கேட்டுக்கொண்டிருந்தக்கூடிய குடும்பங்களே, உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், செயல்படாத பேங்க்ரியாஸ் செயல்பட ஆரம்பிக்கிறது, உங்கள் கிட்னி செயல்பட ஆரம்பிக்கிறது, உங்கள் கால்களில் இருக்கக்கூடிய எரிச்சல்கள் மாற்றப்படுகிறது, உங்கள் கால்களில் மரத்து போய் இருக்கக்கூடிய அனுபவங்கள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆவியானவர் புதிய அற்புதத்தை உங்கள் சரீரத்தில் செய்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகள் உரைக்கப்படும் போதே சரீரத்தில் பல வியாதிகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. முடியாது என்று சொல்லக்கூடிய இடத்துல கர்த்தர் ஒரு துவக்கத்தை கொடுத்து இது என்னால் முடியும் என்று சொல்லக்கூடிய அளவில் அவர் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை உன் குடும்பத்தில் உன் சரீரத்தில் அவர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு தந்து கொண்டிருக்கிறார். நான் ஆறுதல் செய்யக்கூடிய தகப்பன். அந்த ஆறுதலுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, உன்னுடைய வியாதி மாற்றப்படும், உன்னுடைய சுகர் பிரச்சனை மாற்றப்படும், இனி உன்னுடைய கால்களில் அந்த தரிப்பு வருவதில்லை, உள்ளங்கால் எரிச்சல் வருவதில்லை, உன்னுடைய சரீரத்தில் மரத்து போகிற அனுபவம் வருவதில்லை. இயேசுவானவருடைய இரத்தம் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் அந்த நாடி நரம்புகளில் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது என்று ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே
என் குடும்பத்தில் ஆறுதல் தரக்கூடிய தெய்வம் உலாவட்டும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் மேலே உலாவட்டும் ஆண்டவரே. அடியேனின் மேலே உலாவட்டும் ஆண்டவரே. அந்த தேவ பிரசன்னம் ஆண்டவரே இந்த கால்களில் பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த கைகளில் பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. கால்களில் இருக்கக்கூடிய எரிச்சல்கள் மாறட்டும் ஆண்டவரே. கால் நடுக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அந்த பாத எரிச்சல்கள் மாறட்டும் ஆண்டவரே. மரத்து போகக்கூடிய அந்த அனுபவங்கள் முற்றிலுமாய் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. அந்த கணையம் செயல்பட ஆரம்பிக்கட்டும். அந்த பேங்க்ரியாஸ் செயல்பட ஆரம்பிக்கட்டும். சிறுநீரகங்கள் செயல்பட ஆரம்பிக்கட்டும். கிட்னிகள் செயல்பட ஆரம்பிக்கட்டும். இதயம் செயல்பட ஆரம்பிக்கட்டும். நுரையீரல் செயல்பட ஆரம்பிக்கட்டும் ஆண்டவரே. ஃபேட்டி லிவர்கள் ஆண்டவரே, அந்த கொழுப்புகள் கரைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பங்களை பலவீனப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்தகார சக்திகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படும்படியாய் நாங்கள் இயேசுவை நோக்கி முறையிடுகிறோம் ஆண்டவரே. நம்முடைய நாமத்தை சொல்லும் போதே அந்த இடத்துல அற்புதங்கள் சம்பவித்து கொண்டு இருக்கிறது. ஆவியானவருடைய மகத்துவம் அந்த குடும்பத்தில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் தேவன் அற்புதத்தை செய்து ஆறுதல் கொடுக்கும்படியாய் நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய தயவுள்ள கரம் அந்த ஒவ்வொரு வியாதியஸ்தர்கள் மேலேயும் தொடட்டும் ஆண்டவரே. ஆறுதலுக்காக, தேர்தலுக்காக காயங்களோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மேலேயும் உம்முடைய பரிசுத்தமான கரம், ஆணி பாய்ந்த கரம் செயல்படட்டும், வைக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புத சுகத்தை கொடுத்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் வழிநடத்தின தகப்பன், இனியும் நீர் அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகர மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.